ஹலோ. ஹலோ. சொல்லுங்கண்ணே. எங்கப்பா இருக்க? ஆபீஸ்ல. இல்லப்பா புரியல, எங்க இருக்க? ஆபீஸ்லண்ணே. ஏதோ உடம்பு சரியில்லை போட்டிருக்கீங்க. ரீசன்ட்லிடா என்ன பண்ற? இந்த கேமராலாம் பேக் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சார்ஜ் எல்லாம் போட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோ வச்சு தான் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷ்ல லெசன் லேர்ன் பண்ண போறோம். அண்ட் இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்போக்கன் தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வச்சு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள், சில வொக்காபுலரிஸ், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு இன்னும் ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கிங் கொடுத்துருங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கண்ணே. எங்கப்பா இருக்க? ஆபீஸ்ல. இல்லப்பா புரியல, எங்க இருக்க? ஆபீஸ்லண்ணே. எங்கப்பா இருக்க, எப்படி இருக்கீங்க? இந்த ரெண்டு கொஸ்டினோட தான் நமக்கு இந்த ஒரு வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு டே டு டே, அதாவது அதிகமா நமக்கு தெரியும். வேர் ஆர் யூ அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இது எந்த ஒரு கேட்டகரியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பி ஃபார்ம் அப்படின்ற ஒரு இடத்துலயும் சிம்பிள் பிரசன்ட் அப்படின்ற ஒரு டென்ஸ் கூட சேர்ந்து வரும். பி ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர் அந்த ஒரு கேட்டகரி யூஸ் பண்ணது. இங்க வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து கொஸ்டின் டைப்ல, அதனால வேர் அப்படின்னா எங்கன்னு மீனிங் கொடுத்துரும். ஆர் யூ அப்படின்னா கொஸ்டின் மேக் பண்றதுக்காக நம்ம வேர்பை ஃபர்ஸ்ட்ல போட்டு அடுத்தது சப்ஜெக்ட போடுவோம். அதனாலதான் அங்க ஆருக்கு அப்புறம் யூ வந்திருக்கு. இதனால சிம்பிளா வேர் ஆர் யூ அப்படின்னா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொஸ்டின். ஹவ் ஆர் யூன்னு அதே மாதிரி தான். ஹவ்னா எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னா எப்படி இருக்கீங்க, அவங்களோட ஸ்டேட்டை கேட்கறோம், அதாவது அவங்க நிலையை கேட்கறோம். அதனால இதுமே பி ஃபார்ம் தான். அதனால ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின், அடுத்து வந்து வேர்ப், நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து இருக்கு. அப்புறம் இந்த வேர் ஆர் யூ அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன் தி ஆஃபீஸ் அப்படி சொல்றாங்க. இன் தி ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸ்ல அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கும். தி ஆஃபீஸ் அப்படி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ண ஒரு பிளேஸ், அதாவது அந்த இடத்த வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரியோ இல்ல ஒரு செப்பரேட்டான ஒரு மென்ஷன் பண்ண ஒரு இடத்தை சொல்ற மாதிரி. அதாவது இப்ப சூரியன் இருக்குன்னா த சன் அப்படி சொல்லுவோம், இப்ப எர்த் இருக்குன்னா த எர்த் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அது மாதிரி அந்த மென்ஷன் பண்ண ஆபீஸ சொல்றதுக்காக இங்க த ஆபீஸ் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இன் தி ஆபீஸ்னா ஆபீஸ்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு மீனிங். இல்லப்பா புரியல, எங்க இருக்க? ஆபீஸ்லண்ணே. இல்ல எனக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்ல ஐ டிடன்ட் கெட் இட் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்ப நீ சொன்னது எனக்கு புரியல, ஐ டிடன்ட் கெட் இட் அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்றதுல இப்ப பாஸ்ட்ல அவர் வந்து சொன்னார்ல இன் தி ஆபீஸ் அப்படி சொன்னது, நீ அங்க சொன்னது எனக்கு புரியல, ஐ டிடன்ட் கெட் இட் அப்படின்னா எனக்கு நீ சொன்னது வந்து எனக்கு வந்து வரல, இன்னும் அண்டர்ஸ்டாண்டே ஆகல அப்படிங்கிற ஒரு மீனிங். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சிம்பிள், அதாவது எங்க இருக்க, எப்படி இருக்க, எனக்கு புரியல, சொல்லுங்க. ஸோ இது மாதிரி சிம்பிளான விஷயம், இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாவே கிரியேட் பண்றோம். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நீங்க சொன்னீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான பெரிய பெரிய சென்டென்ஸ்லாம் இப்பதான் வரப்போகுது. ஏதோ உடம்பு சரியில்லை போட்டிருக்கீங்க. இப்போ அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க உடம்பு சரியில்லைன்னு, என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இதை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின். எப்படி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருல, அதனால இது வந்து கொஸ்டினா நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். என்னென்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க, இதை நம்ம எப்படி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்ல இது இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க அப்படி சொல்றதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணா யூ ஹேவ் சேட் யூ வேர் இன் சிக் அப்படி சொல்லிட்டு நமக்கு வரும். பட் இது வந்து கரெக்டானு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான், ஆனா அது வந்து ப்ராப்பரான மீனிங் நமக்கு வந்து கன்வே பண்ணாது. சொல்லி இருந்தீங்க அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா நமக்கு சேஞ்ச் ஆகிடும். பட் நம்ம அதுக்கு தேவை கிடையாது. அவர் வந்து பாஸ்ட்ல வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, அப்ப நம்ம என்ன சொன்னோம், நீங்க சொன்னீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. இதுதான் வந்து மெசேஜ். ஓகேவா, நம்ம வந்து பேசுறதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல, மெசேஜை மட்டும் மாத்துறோம். நீங்க பாஸ்ட்ல சொன்னீங்க, யூ சேட் யூ வேர் இன் சிக் அப்படின்னா நீங்க சொன்னீங்க, யூ சேட்னா நீங்க சொன்னீங்க, யூ வேர் இன் சிக் WERE இது யூஸ் பண்ணா என்ன அர்த்தம்னா, இப்ப யூ ஆர் சிக் அப்படின்னா நீ உனக்கு உடம்பு சரியில்லை, யூ ஆர் சிக் அப்படின்னா உனக்கு உடம்பு சரியில்லை, இப்ப வந்து உனக்கு உடம்பு சரியில்லை. அது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணோம். இதுவே அப்படின்னு நம்ம பாஸ்டா மாத்தினா உனக்கு உடம்பு சரியில்லை, நேற்று உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யூ வேர் சிக் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போலதான் இங்க வந்து யூ செட் யூ வேர் இன் சிக், யூ வேர் சிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க வந்து யூ செட் யூ வேர் சிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை முடிச்சுட்டு வாட் ஹேப்பன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதாலதான் இது கொஸ்டினா மாறே தவிர, அந்த நீங்க சொன்னீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த ஒரு சென்டென்ஸ்னால இது வந்து கொஸ்டினா மாற கிடையாது.
இதுல என்ன டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் பாஸ் தான். நீங்க சொன்னீங்க அப்படின்றது சிம்பிள் பாஸ் தான். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பாஸ்ட்ல வந்து உடம்பு சரியில்லை, அதுவுமே சிம்பிள் பாஸ் தான். என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்ட் அப்படி சொல்றதுமே சிம்பிள் பாஸ் தான். பட் இங்க வந்து நமக்கு ஒரு தப்பு இருக்குது, கிராமர் மிஸ்டேக் இருக்குது. வாட் ஹேப்பன் அப்படின்னா இது வந்து கொஸ்டினான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கொஸ்டின், ப்ராப்பரான கொஸ்டின் கிடையாது. கிராமட்டிக்கலா பார்த்தோன்னா கிடையாது. பட் ஸ்போக்கன்ல பார்த்தோன்னா இது வந்து கரெக்ட். இப்ப இதுவே நீங்க கிராமட்டிக்கலா இதை நீங்க கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா வாட் டிட் ஹேப்பன் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இங்க ஸ்போக்கன் வரும்போது நம்ம வந்து வாட் ஹேப்பன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கத்துக்கிட்ட கிராமர் லெசன்ல இருந்து ஸ்போக்கனுக்கு மூவ் ஆகும்போது நமக்கு வந்து பெரிய தடையா இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களோட லாங்குவேஜை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அண்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக மட்டும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்க தவிர நிறைய கிராமர்ஸ் லெசனை படிக்க நீங்க கடலுக்குள்ள போகவே டீப்பா போயிட்டு தான் இருப்பீங்க தவிர நல்லா ஸ்விம் பண்ண மாட்டீங்க. லாங்குவேஜும் அதே மாதிரி தான். நீங்க தப்பா பேசுங்க, தப்பு பண்றது தப்பே கிடையாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதுவா ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த ஒரு கொஸ்டின், அதாவது என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்னதுக்கு அவர் வந்து சிம்பிளா டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ரிப்ளை தான். டிசென்ட்ரிடா. இது வந்து அந்த ஒரு பிரீஃபான ரிப்ளை கிடையாது. என்ன பண்ற அப்படின்னா சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பிட்டியானா சாப்பிட்டேன், இது மாதிரியான சின்ன ரிப்ளை. அதாவது நம்ம கிரஷுக்கு நம்ம மெசேஜ் பண்ணா அவங்களோட ரிப்ளை வரும்ல, செருப்பால் அடிச்ச மாதிரி ஷார்ட்டா, அதே போல சின்ன சின்ன ரிப்ளை தான் இவர் கொடுக்குறாரு. டிசென்ட்ரிடா அப்படி சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடுறாரு. நீ எங்க இருக்க? ஆபீஸ்ல தானே. என்ன பண்ற? அடுத்து வந்து என்ன பண்ற அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. இப்ப நீங்க இதை கவனிச்சீங்கனாலே தெரியும். இப்ப என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எப்படி கொஸ்டின் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போனோம் வாட் டு யூ டூ அப்படின்னா தான் என்ன பண்ற அப்படின்றது தமிழ் டிரான்ஸ்லேட் நமக்கு கிடைக்கும். வாட் டு யூ டூ அப்படின்னா தான் நமக்கு கரெக்டா கிடைக்கும். பட் இங்க வந்து என்ன பண்ற அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா இப்ப கரண்ட்ல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத மீன் பண்ணுது. இதை நீங்க தமிழ்லயே கரெக்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு தான் கேட்கணும். என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு தூய தமிழ்ல கேட்கணும். என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படி சொல்லிட்டு கேட்கணும். பட் இங்க அவர் அப்படி கேட்கல, என்ன பண்ற அப்படின்ட்டு தான் அப்படியே சிம்பிள் ப்ரெசன்ட் மாரி கேட்கறாரு. சிம்பிள் ப்ரெசன்ட்ல நீங்க இது மாதிரி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். வாட் டு யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும். பட் நமக்கு வந்து அப்படி மீன் பண்ணீங்கன்னா நீங்க அது வேற மாதிரி மீனிங், அது வந்து வேற மாதிரி மெசேஜ் கன்வே ஆகிடும். என்ன பண்றானே நீங்க லைஃப்ல என்ன பண்றீங்க, கெரியர்ல என்ன பண்றீங்க, அது மாதிரியான மீனிங் மாறிடும். ஸோ அவர் வந்து கேட்கறது ப்ரெசென்ட்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இங்கிலீஷ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமா இருக்கும். அதனால இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா இப்போ நீ கரண்ட்லி என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ வாட் ஆர் யூ டூயிங், அதாவது சிம்பிள் ப்ரெசென்ட்ல நம்ம கொஸ்டின் கேட்டுட்டோம். இப்போ அதுக்கான ஆன்சரும் நமக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் வரும். இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறது வந்து இப்ப என்ன பண்ற அப்படின்றது கொஸ்டின் தான். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ரிப்ளை பண்ணணும். அதுக்காக இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து கேமரா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன பண்ற? இந்த கேமரா எல்லாம் பேக் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு சார்ஜ் எல்லாம் போட்டோம். இப்போ வந்து இதை நம்ம பார்த்தோம்னா கேமரா கிளீன் பண்றேன், இது எந்த டென்ஸ்ல வரும் பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கும்போது ஆன்சரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம சொல்லணும். இப்போ நான் கேமரா கிளீன் பண்றேன் அப்படின்னு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம சொன்னோம்னா ஐ கிளீன் த கேமரா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுவே நம்ம இப்ப கண்டினியூஸா இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி மட்டும் நம்ம மாத்த வேண்டியதான். ஐ ஆம் கிளீனிங் தி கேமரா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐ ஆம் கிளீனிங் தி கேமரானா நான் இப்ப கேமராவை துடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சார்ஜ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் தென் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். பிளகிங் இட் ஆன் சார்ஜ் அப்படின்னா அதுக்கு சார்ஜ் நான் போடுவேன் அப்படி சொல்ற மாதிரி அதுக்கு மீனிங். இதை நம்ம சேர்த்து சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்னா ஐ எம் கிளீனிங் த கேமரா, ஐ எம் கிளீனிங் த கேமரா அப்படின்றது இப்ப வந்து நான் கேமராவை துடைத்து கொண்டிருக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் பிளகிங் இட் ஆன் தி சார்ஜ், அதுல வந்து சார்ஜ்ல போடுவேன் அப்படி சொல்ற மாதிரி இதுக்கு மீனிங்.